தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நந்தகுமார், இந்த டாக்டர் மஞ்சுளா சொன்ன பின்னணியில் இன்னொன்று கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேர்தல் ஆணையத்தால் ஏறக்குறைய 42 கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதில் சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதற்கான காரணமாக முன்வைக்கப்பட்டது, திமுகவோட சின்னத்திலே எங்களை நிற்க வைக்கிறீங்க, தயவு கூர்ந்து எங்களுக்கு எங்கள் சின்னத்தில் நிற்க விடுங்க அப்படின்ற அதிருப்தி குரல்கள் வெளிவருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதோட இந்த கோரிக்கைகள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு நந்தகுமார், உங்களுடைய பார்வை? இல்லை, மஞ்சுளா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க திமுக கூட்டணி கட்சிகளை மதிக்கிறதுல உதாரண புருஷர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி திமுகவினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட்டணி கட்சி வேணும். ஆனால் அந்த எந்த ஒரு கூட்டணி கட்சியும் தனிப்பட்ட முறையில் அவங்க வாக்கு வங்கி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அந்த காலத்துலேருந்தே ரொம்ப திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ சமீபமாக கூட நீங்கள் பார்த்தீங்க, திருமாவளவன் அவர்கள் அவர் மேடை ஏதோறும் ஏறினார்னா, என்னால் கட்சி கொடி ஏற்ற முடியல, எங்களுடைய போலீஸ் அராஜகம் இருக்குது, எங்களால் மீட்டிங் நடத்த முடியல, காவல்துறை எங்களை ஏகோபித்த முறையில் எங்கே போனாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு சொல்லிட்டு காவல்துறையை திட்டாமல் வசைப்பாடாமல் எங்கேயாவது மேடை விட்டு இறங்கியிருக்காரா? ஆனால் அவர் என்ன பண்ணுவார், துறை மீது வைக்கிறார், காவல்துறையோடு நிறுத்திடுவார். அந்த காவல்துறையை வச்சிருக்கிறது யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த பக்கம் போக மாட்டார். பக்கமாக கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. 12 மணிக்கு போய் அண்ணன் திருமாவளவன் பார்க்குறாரு. ரொம்ப சல்யூட் வச்சேன் அவருக்கு. நான் நாளைக்கு முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் போய் உங்களுடைய கோரிக்கையான பர்மனன்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் பேசுகிறேங்கிறார். 2-3 நாள் கழிச்சே பிறந்தநாள் விழாவில் இவங்களை பர்மனன்ட் பண்ணக்கூடாதுங்கிறார். யார்? திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே எதிரொலிக்கிறார். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே, தூய்மை பணியாளர்களில் எந்த சமூகத்தினுடைய மக்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், முதுகில் குத்துனாங்க, இந்த இடத்துல நெஞ்சிலேயே குத்துற அளவுக்கு போயிடுச்சு. வேங்க வயலில் என்னாச்சுன்னு பார்த்தோம். விளக்கம் அவர் தந்தார். அவர் வேறு ஒரு விளக்கத்தை தந்தார். அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? குலத்தொழிலாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் கூட்டிகிட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கே வாங்குற சம்பளத்தை கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருந்து அதுக்குள்ளார உங்கள் குலத்தொழிலை பூரா மாற்றிக்குங்கன்னு சொல்லியிருந்தா ராயல் சல்யூட் கொடுத்துருக்கலாம். இப்போ அவங்க இன்னைக்கு சம்பளத்துக்கு சாப்பாட்டுக்கு இருக்கிற வரதுல 33% சம்பளம் போகிற அளவுக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன ஆகிறது? இது அந்த லெவலில் தான் இப்போ இந்த இடம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு அதே மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. டாஸ்மாக மூடுறது தான் ரொம்ப கொள்கைன்னாங்க. கடைசியில் அங்கே போய் மீட்டிங்கில் என்ன பண்ணார், 2 பக்கமும் திமுக காரங்க உட்கார்ந்தனால பாலை தூக்கி அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே அடித்தார். அங்கே நேஷனல் லெவலில் ப்ராகிபிஷன் வந்தால் தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்துடலான்னு. நேஷனல் லெவலில் உங்களுக்கு மதிவிலக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுமே. அப்போது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோர் ஓட் பேங்கே செதஞ்சு போகிற அளவுக்கு திமுக விசிகாவை நிர்பந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கம்யூனிஸ்டுகளுக்கு வாங்க. சாம்சங் போராட்டம் என்னாச்சு? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் என்னாச்சு? எந்த இடத்துலையாவது கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய வாக்கு வங்கியான தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்து போராடி அதில் எங்கேயாவது விடை காண முடிகிற அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு அங்கே அடக்குமுறை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் RSS கூட ஊர்வலம் போனாங்க. செஞ்சட்டை ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அதனால தான் அன்னைக்கு இருந்த CPM தலைவர் கேட்டார், அறிவிக்காத ஒரு எமர்ஜென்சி நடக்குதான்னு கேட்டார். அப்போ கம்யூனிஸ்டுகளையும் குறவழியை நினைக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் காங்கிரஸ்க்கு வாங்க. காமராஜருடைய புகழை அடமானம் வச்சு இன்னைக்கு சீட்டு வாங்குற அளவு காங்கிரஸ் வந்துருச்சு. அப்போ EVKS இளங்கோவன் இருக்கும்போது அவங்க சொல்றாரு, செல்வ பெருந்தகை சொல்றாரு, காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். உடனே ஐயா EVKS மறைந்த முதல் பெரிய தலைவர் அவர் சொல்றாரு, இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தானே அப்படிங்கிறார். அப்போ காங்கிரஸை கலைச்சிட்டு போயிடலாமே தமிழ்நாட்டில். காமராஜர் ஆட்சி திமுக கொடுக்குதுன்னா இதை ஸ்டாலின் ஐயா கேட்டால் சிரிக்க மாட்டாரா? என்னடா நம்ம ஆட்சியை போய் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு. அப்போ எல்லா இடத்துலையும் கூட்டணி கட்சிகளை பூரா சிதைச்சு அவங்களுடைய கோர் ஓட் பேங்கை பூரா சிதைக்கிறது. ஆனா கூட்டணியை நாங்க வச்சிருப்போம், தங்களுடைய தேவைக்கு வேணும். ஆனா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல மும்மரமா இருக்காங்க. இதுதான் ரொம்ப யதார்த்தமா நமக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல நீங்க தலைப்புல கொடுக்கும்போது கூட விசிகாவை நீங்க விட்டுட்டீங்க. விசிகாவையும் போட்டுக்கணும். ஏன்னா இதுல முதல் குரல் அவர் எழுப்புனது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நம்ம பேசணும், வேற ஒரு அமர்வுகள் அதை பேசியிருக்கோம். ஆமா, ஏன்னா இப்போ அவர் வச்ச குரல் தான் இன்னைக்கு எக்கோ ஆயிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். விஜய் சொல்றதும் அவருடைய வார்த்தை தான் எக்கோ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றதும் அதுதான் எக்கோ ஆயிட்டு இருக்கு. இப்போ சமீபமா காங்கிரஸ்ல இருந்து வந்த அவர் கிரீஷ் சோடன்கர் பேசுறாரு. மேடையில் யார் யார் உட்காந்துருக்காங்க? செல்வ பிறந்தைய உட்காந்துருக்காரு, ப. சிதம்பரம் உட்கார்ந்துருக்காரு, பவன் கேரா உட்கார்ந்துருக்காங்க, எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாரு,
இங்க இருக்கிறவங்களுடைய அனுமதியோட தான் நான் சொல்றேன், காங்கிரஸ் 125 இடத்தை வந்து கண்டெஸ்ட் பண்ணணுங்கிறார் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில். அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப KS அழகிரி பேசுறாரு, எங்களை பூரா சார பூரா உறிஞ்சிட்டு சக்கையை தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க. 25க்கு வாய்ப்பு இல்லைன்னு பாண்டியன் சொன்னது நீங்க கவனிக்கல? இல்ல இவர் சொல்றதுக்கு இது காங்கிரஸ்காரங்க காதுல உழுவாம இருந்தா சரி. இன்னும் கொஞ்ச நாளுக்கு இந்த ஆட்சியில பவர் முடிகிற வரைக்கும் கூட்டணி இன்டாக்டா இருக்கும். இப்ப தினசரி வந்து காலையில எந்திரிச்ச உடனே நாங்க கூட்டணியில இருக்கிறோம் சொல்ல வேண்டியதுக்கு காரணமே என்ன? எங்களுக்குள்ள தகராறே இல்லைன்னு யார் சொல்லிப்பாங்க? தகராறு இருக்கிறவங்க தான் வெளியே சொல்லிப்பாங்க எங்களுக்குள்ள தகராறு இல்லைன்னு. அப்ப அந்த மாதிரி தான் இன்னைக்கு திமுக கூட்டணியை பார்க்க வேண்டியதா இருக்கு. யாரு வந்து அந்த கூட்டணிக்குள்ளார இன்னைக்கு ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல சார், இப்போ இந்த பின்னணியில நம்ம இந்த கோரிக்கைகள் எப்படி பார்க்கலாம்னு கேட்குறேன். நீங்க சொன்ன மாதிரி விசிக ஆரம்பித்து இப்போ இந்திய கம்யூனிஸ்டோட புதிய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வரைக்கும் அது வந்து நிக்குது. நாளைக்கு இன்னும் யார் யார் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியல. எப்படி பார்க்கலான்னு கேட்குறேன். இல்ல இது எதனால கேட்கறாங்கிறது உங்களுக்கு தலைப்பு வச்சிருக்கீங்க. ஏன் கேட்கறாங்கன்னா இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு, திமுக பலத்துல இல்ல. ஏன்னா அதுதான் வந்து தேர்தலினுடைய நம்பர்கள் சொல்லுது. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் நமக்கு சொல்லக்கூடிய டெவில் லைஸ் இன் த டீடைல்பாங்க. நம்ம வந்து இங்க 40க்கு ஜெயிச்சிருச்சுங்கிறத மட்டும் பார்க்குறோம். 40 எப்படி ஜெயிச்சது? 19ல் வந்து 22 சீட்டு நின்று 1,27,00,000 வாக்கு. 2024ல் 23 சீட்டு, ஒரு சீட்டு கூட நின்று 10 லட்சம் வாக்கு கம்மி. நீங்க ப்ரொபோர்ஷனேட் போட்டு ப்ரோராட்டா போட்டீங்கன்னா 12% ஓட்டு காணா போச்சு. அடுத்தது சட்டசபை தேர்தலுக்கு வாங்க. 2016 இருந்து 21க்கு திமுக 88 இருந்து 133க்கு போகுது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு 44 சீட்டு கூடுதலா ஜெயிக்குது. அந்த 44 சீட்ல 43 சீட்டு ஜெயிச்சதனுடைய மார்ஜின் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1,98,386 வாக்கு, இவ்வளவுதான். ஆனா இவங்க பேசுறது என்னன்னா கட்சி திமுகக்கும் இதுக்கும் பாருங்க 4.5% வித்தியாசம் பாங்க. ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்தது வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல. அப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜல்லிக்கட்டு போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், நித்தம் போராட்டம், இத்தனைக்கும் அப்புறம் திமுக ஸ்வீப் பண்ணிரும் நாங்க. எங்க ஸ்வீப் பண்ணுச்சு? வெறும் 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குல 43. அப்போ சாதாரணமா நந்தகுமாரா இருக்கிற எனக்கு இவ்வளவு விவரங்கள் தெரியும் போது அந்த கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அப்போ என்ன நினைக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சின்னா? இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, இதுவரைக்கும் திமுக தொடர்ந்து 2வது தடவை ஜெயிச்ச சரித்திரமே தமிழகத்துல இல்ல. ஆனா இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கருத்துக்கெல்லாம் உலாவர அது இப்ப மஞ்சளா அம்மா சொன்னாங்க இல்லையா, எப்பயுமே தலைவர்கள் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுவாங்கன்னு. அப்படிதான் ஸ்டாலின் ஐயா அவர்களும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுறாரு. கூட்டணி கட்சி தலைவர்களை தான் டாக்டர் மஞ்சுளா குறிப்பிட்டாங்க. நான் சொல்றேன், அப்ப கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒத்து வர்றது கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சிக்கு ஒத்து வராதா? அப்ப எந்த விதத்துல வந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக தலைவர்கள் என்ன வேறுபட்டவங்களா? இவங்க எல்லாம் ஆலியன்ஸ். இவங்க எல்லாருமே மனிதர்கள் தானே, எல்லாருமே கட்சி வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் ஆசை அபிலாஷிகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி திமுக வந்து இன்னைக்கு வீக்கா இருக்கிறனால இந்த லெவல்ல கூட இன்னைக்கு கூட இந்த சீட்டை கேட்டு வாங்கலனா வேற என்னைக்கு கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான புள்ளி. அப்ப இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் ஃபேக்டர்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் விளையாடுவீங்க. அந்த ஃபேக்டரை கண்டு திமுக பெரிய அளவுக்கு நடுங்குற. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க சர்வே எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடிய எந்த சர்வேவும் அவங்களுக்கு ஹாப்பியான சர்வே இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல பல தடவை பேசியிருக்கோம், விஜயனுடைய வாக்கு பெரிய அளவுக்கு திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை கை வைக்கும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விட கோர் ஓட் பேங்கை கை வைக்குது. அப்போ இன்னைக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி விஜய் அவர்களையே காங்கிரஸ் கட்சிக்குள்ளார கூட்டிட்டு வர்றதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு தெரியும். வயது காரணமாக இப்ப கார்கே மூலியமாவும் வந்து இங்கிருந்து ஒரு டெலிபோன் டிஸ்கஷன் வந்து மேல காங்கிரஸ் கூட வட்டாரத்துல மேல் தலைமையில பேசிட்டாங்கிறது இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு இது நாள் வரைக்கும் காங்கிரஸ்க்கு வேற போக்கிடம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து இதை விட்டுட்டு அதிமுக போனா இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்காங்க, போக முடியாது. இப்ப இது நாள் வரைக்கும் சீமான் இருந்தாரு, காங்கிரஸ் சீமான்ட்ட போக முடியாது. இப்போ விஜய் ஃபேக்டர்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காங்கிரஸ்க்கு வந்து வெரி ஓப்பன். அப்ப அதனால தான் கிரீஷ் சோடன்கர் என்ன சொல்றாரு, நாங்க 125 சீட்டு வரைக்கும் நிப்போம். அப்ப நீங்க ஏற்கனவே நின்று 25 சீட்ல 25, இப்ப பாண்டியன் அண்ணன் சொல்ற மாதிரி 25 சீட்டு நாங்க 20 வாங்குறதுக்கு அவர் நாங்க 125 சீட்ல நிப்போம்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இன்னைக்கு கேளுங்க சார், கூட்டணி கட்சிகள் கேட்கறவங்க கேளுங்க சார்ன்றாங்க. அதுல எல்லாமே ஒருமித்த கருத்தோட தான் இருக்காங்க. கேளுங்க சார், யார்கிட்ட கேட்க போறீங்க கேளுங்கன்றாங்க. இல்ல அது இப்ப சொல்லுவாங்க கிறிஸ்டோபர். இப்ப தமிழ்மணி ஐயா சொன்னார் இல்லையா, வர அந்த டிசம்பர் மாசம் நெருங்க தான் டெம்பரேச்சர் அதிகம், 3 மாதத்தில் சினோரியா மாறும் அப்படின்னு. ஆமா தான் சொல்றேன் டிசம்பர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியும் அதிகாரமும் கையில இருக்கு.
அப்ப எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இன்னும் ஒரு 8-10 மாசம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தினுடைய பலம் என்னன்னு தெரியும், அனுகூலம் என்னன்னு தெரியும். அந்த அனுகூலத்தை விட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லை. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்றும் இல்லை, திமுகக்கு கூட்டணி கட்சிகள் தேவையா, கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவையானா திமுகக்கு தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் தேவைப்படக்கூடிய கட்டாயம் இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு இங்க 10 MP இருந்தா என்ன, 20 MP இருந்தா என்ன, இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் அட் ஆல் இந்தியா லெவல்ல. ஆனா நீங்க இன்னொரு சினாரியோ எதிர்பாருங்க. இப்ப பாண்டியன் கூட சொன்னார் 29, இதே 29ல திமுக கூட காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப அண்ணா திமுக 2024 தனியா போய் போட்டி போட்டாங்க, பாரதிய ஜனதாவும் இல்ல காங்கிரஸும் இல்ல. அன்னைக்கு 2024 அண்ணா திமுக வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 29ல திமுக போய் தனியா நின்னாங்கன்னா காங்கிரஸ் இல்லாம, அதை விட அதல பாலாத்துல திமுகவினுடைய வாக்கு வங்கி போயிடும். இதே வந்து இன்னைக்கு விஜய் கூட வந்து காங்கிரஸ் போச்சுன்னா இன்னைக்கு விஜயினுடைய சப்போர்ட்ல இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சீட்டு கட்டு அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா ஒரு சீட்டை மட்டும் உருவினீங்கன்னா என்ன ஆகும், பொலபொலன்னு எல்லாம் விழுந்துரும். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெளியேறுச்சுன்னா திமுகவை விட்டு, ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பிரதான வாய்ப்பு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இருக்கார். அப்போ அவங்க அதை நோக்கி தான் இன்னைக்கு அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவங்களுடைய செயல்பாடுகள் பூராமே நமக்கு தெரியுது. அந்த காங்கிரஸ் ஒண்ணு வந்துட்டா கம்யூனிஸ்டுகளாவது விசிகேவாவது மதிமுகவாவது யாரும் அந்த கூடாரத்தில் இருக்க. இப்போ உறுதியான வெற்றி சந்தேக வெற்றி என்பதை உணராமல் இருக்குமா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, காங்கிரஸ் அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க 25 தொகுதி 2011 கடந்த 25 வருஷமா திமுக கூட தான் பயணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட அண்ணா திமுக கூட பயணிச்சாங்க. 1991ல 65 சீட்டு நின்று 60 எம்எல்ஏக்களை ஜெயிச்சாங்க இதே காங்கிரஸ் அண்ணா திமுக கூட நின்று தமிழகத்துல. ஆனா ஒரு பழமொழி இருக்கும் பாருங்க, கழுத தேஞ்சு கட்டருமான கதையா. இந்த திமுக கூட அவங்க இந்த கடந்த 25 ஆண்டுகளா வந்து பயணிக்க ஆரம்பிச்சு 63 சீட்டு, 41 சீட்டு, 25 சீட்டு, இப்ப பாண்டியன் அண்ணன் சொல்ற மாதிரி போக போனா இன்னும் 15 சீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காங்கிரஸ்க்கு இந்த சீட்டை வச்சுக்கிட்டு வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் டு देम, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா இதே வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கு போறதை விட இன்னைக்கு அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறத விட திமுகக்கு ஒரு பெரிய சேதாரத்தை காங்கிரஸ்னால உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு வரைக்கும் திமுக அந்த கால காங்கிரஸ் எடுக்கும்னு சொல்றீங்களா? ஏங்க எடுக்காது? அரசியல்ல எல்லா கட்சியும் அந்த கட்சி வளர்றதானங்க முக்கியம். அப்ப அழகிரி அதான சொல்றாரு, எத்தனை நாளையா நீயே ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருப்ப, நான் ஜூஸ் குடிக்க வேண்டாமா, சக்கத்திங்கிறதுக்கு தான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமான்னு கேட்கிறாருல்ல. இதை விட பச்சையா ஒருத்தர் என்னங்க கேட்க முடியும்? ஜூஸை பூரா நீ குடிச்சுக்கிற, சக்கை எனக்கு கொடுக்குறோன்னா ஜூஸ் குடிச்ச ஆள் யாருன்னு பார்க்கணும்ல. 25 வருஷமா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறது யாரு? காங்கிரஸ் பேரை சொல்லி சொல்லி. இதே அழகிரி அவர்கள் போன 2021 தேர்தல் கூட்டணி முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உட்கட்சி மீட்டிங்ல எந்த அளவுக்கு அவர் புலங்காகி ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அழுகாத குறை தான். எந்த அளவுக்கு வந்து உமன் சாண்டியும் கூட்டிட்டு போறாரு அந்த பேச்சுவார்த்தைக்கு. சீட்டை கூட விடுங்க, அவங்க திமுக நடத்தின முறை சரியில்லைங்கன்றார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க மஞ்சுளா மேடம் சொல்ற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு என்ன நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? அப்போ இவ்வளவு ஓட்ட உடசல்கள் அங்க இருக்கு. இவங்க வந்து எதிர்கூட்டணியை பார்த்துக்கிட்டு இங்க பிரச்சனையா அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையாங்கிறதுலயே அவங்க திசை திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் இப்ப வந்து எரிமலை குளம்பாட்ட வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எரிமலை வந்து படார்னு பீரிச்சு வரும். ஆனா அந்த பீரிச்சு வெளியே வரும்போது தான் எரிமலை வெடிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. உள்ளுக்குள்ளாரையே அந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து பிச்சுக்கிட்டு வருதோ அப்பதான் பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில வந்து அளவுக்கு அதிகமான ஒரு குழம்பு வந்து அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு உள்ளார. அதோட மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது திமுகக்கு மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏன்னா இவங்க 505 போல் ப்ராமிசஸ், 505 பொய் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடியலங்கன்னு ஒரு புத்தகம் போட்டார். அதுல ஆணி வேற அக்கு வேற டாரா பிரிச்சு போட்டார். திமுக இதுவரைக்கும் நிறைவேற்றின வாக்குறுதி வெறும் 66 வாக்குறுதி தான், அதாவது வெறும் 13% தான். அப்ப இன்னும் 87% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. ஆனா திமுக சொல்றது பூரா என்ன, 98% வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம்ன்றாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க போய் மக்கள் கூட நீங்க பாருங்க, பழகுங்க. எந்த அடித்தட்டு மக்களாவது இல்ல எந்த தட்டு மக்களாவது இல்லைங்க இந்த ஆட்சியில நாங்க சந்தோஷமா சுபிட்சமா பேரானந்தத்தோட இருக்கிறோன்னு ஒரு தட்டு மக்கள் சொல்லட்டும், ஒரு வர்க்க மக்கள் சொல்லட்டும். எல்லாருமே டோட்டலா அன்ஹாப்பி. எந்த ஆட்சியிலுமே அப்படி சுபிக்ஷமா இருந்த மாதிரி மக்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அது வந்து உங்களுக்கு 2 தடவை ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க அண்ணா திமுக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னா கூட ஏத்துக்கலாம். இப்ப நீங்க 4.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. 4.5 வருஷம் முடியறதுக்குள்ளாரியே இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்றாங்க.
அந்த அளவுக்கு இருந்தா ஏன் கூட்டணி கட்சி இந்த அளவுக்கு ஏறி வந்து பேசுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க? அப்ப இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா திமுக அவங்க எதிர்பார்க்கறதோட அவங்க மேடம் சொன்ன மாதிரி வெளியே நாங்க எல்லாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட்டணியில் அதிக இடங்கள் கேட்டு பெறுவது என்பது போற போக்குலாம் இல்ல. இது பெரிய திட்டமிடல் இருக்கு, ரொம்ப உறுதியா வலுவா இந்த கோரிக்கை இருக்குன்னு சொல்றேன். நான் இவ்வளவு சான்றுகளோட தான் பேசுறேன். நான் வந்து பொத்தாம் பொதுவா பேசல. நான் கொடுக்கிற சான்றுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன், விளக்கமும் கொடுக்கிறேன். நான் பேசலாம் குமார். திருப்பாண்டியன் குறுக்கிட்டீங்க சுருக்கமா. 99லயும் 2014லயும் திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி இல்ல, அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் அவர் வந்து நான் சொல்றது சட்டசபை தேர்தலை மட்டும் தான் சொல்றேன், எம்பி தேர்தலே உள்ளார கொண்டு வரல. ஏன்னா நம்ம 2020 நம்ம பார்க்க போறது சட்டசபை தேர்தல். மத்தது நந்தகுமார் சரியாக தான் பேசுகிறார். அப்ப சட்டசபையில வந்து 2011ல 63 சீட்டு, 16ல 41 சீட்டு, 2021ல 25 சீட்டு. அண்ணா பாண்டியன் சொல்ற மாதிரி 2026ல 15 சீட்டுங்கிறாரு அவரு. 15 சீட்டு சொல்லல, இல்ல நீங்க குறைச்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நான் 15 எடுத்துக்கிறேன், 25க்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் பாண்டியன். அப்போ நீங்க அதான் சொல்ல வரேன், இன்னைக்கு இனிமேலும், ஏன்னா நான் அதைத்தான் சொல்ல வரேன், கூட்டணி கட்சிகள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து நீங்க பிஜேபின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தீங்க. பிஜேபி உள்ள வர்றது எங்களுக்கு பாதிப்பு இல்ல, யாருக்கு பெரிய பாதிப்பு? திமுகவுக்கு பாதிப்பு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு கூட்டணி கட்சிக்கு திமுக தேவைப்படுறதை விட திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தேவைங்கிறத எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. அப்ப அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல கூட நம்மனால வந்து நமக்கு தேவையானதை கேட்டு பெறலன்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் நம்ம வாங்க முடியாது, நம்ம அரசியல் நடத்துறதுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற லெவலுக்கு ஒவ்வொரு கூட்டணி பேசலாம்.